ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் மிக முக்கியமான ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆனி மாதமும் பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அடுத்த 7 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நவக்கிரகங்கள் தான். நிறைய பேர் நாம் விதின்னு நினைக்கிறோம், ஆனால் விதியெல்லாம் கிடையாதுங்க. நவக்கிரகங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதில் அடுத்த 7 நாட்கள் நவக்கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு இந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 7 நாட்கள் இப்படி நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு நீ சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லது நடக்குமான்னு. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். அது வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த டைமை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால தான் இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்துக்கணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பரிகாரமும் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நவக்கிரகங்களில் தலைவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து மிதுன ராசிக்கு வராரு. அதனுடைய சஞ்சாரத்தினாலேயே எல்லாருக்குமே வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ சூரியனுடைய சஞ்சாரம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் வேற இருக்குது. அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால ஒவ்வொரு கிரகமும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பொது பலனில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன். சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதனால் எந்த துறையில் இருந்தாலும் அதில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு துறையில் இருக்கும்போது அதில் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த துறையில் இருந்தாலும் அதில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க. ஸோ நல்ல பலன்கள் பெறுற மாதிரி உங்களுக்கு சாதகமாகவே இந்த டைம் இருக்குது என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த டைம் சற்று ஆக்ரோஷமாக காணப்படுவீங்க. அதனால் இந்த 7 நாட்கள் யார் மேலேயும் கோபப்பட வேண்டாம். தாமதமான தடைப்பட்ட வேலைகள் முடிய வாய்ப்பு இருக்குது. சமூக மட்டத்தில் உங்களுக்கு மீதான மரியாதை அதிகரிக்கும். அதே போல் பங்கு சந்தையில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா முதலீடுகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு முடிவு பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையிலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க வேண்டாம். மீறி ஏதாவது செய்திங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ பொது பலனில் இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு மற்ற கிரகங்களால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து சொல்கிறேன். சூரிய பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் முயற்சிகளுக்கு சிலர் முட்டுக்கட்டை போடுவாங்க. தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்பட பார்ப்பாங்க. அறிவு கூர்மையால் வெற்றி பெறணும். அதாவது உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுறது, தவறான ஆலோசனைகள் மூலம் நஷ்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ரொம்பவே அறிவு கூர்மையாக செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு பெற முடியும். இது சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இந்த 7 நாள் அமர்ந்திருக்கிறதுனால இந்த எச்சரிக்கை. அப்புறம் இதை தொடர்ந்து சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி. சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி வந்து தொழிலுக்கு தாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. ஆக்சுவலி வியாபாரம் சீராக நடக்கும். ஸோ வியாபாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமளவு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வியாபாரத்தை இது பண்ணுறது, அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வியாபாரம் எது பண்ணாலும் உங்களுக்கு சீராக நடக்கும், வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இது சந்திர பகவானால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சந்திர பகவானை தொடர்ந்து செவ்வாய் வந்து என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதனால் இந்த 7 நாட்கள் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறியான நிலை உண்டாகும். அதனால் இந்த 7 நாள் நிலத்தை பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம். அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட பணமாக எதையும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 7 நாட்கள் எச்சரிக்கையாக இருங்க, செவ்வாய் 3வது இடத்துல இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் புதன் 2வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ போட்டி பந்தயங்களில் இந்த 7 நாட்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுலேயும் ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கும். ஸோ ஆன்லைன் மூலம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஆன்லைன் மூலிமா எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது வர்த்தகங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஆன்லைன் மூலிமா பண்ணுங்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும், புதன் பகவான் 2வது இடத்துல இருக்கிறதுனால. அப்புறம் குரு பகவான் 1வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இதனால் இந்த 7 நாட்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றங்கிறது ஏற்படும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அக்கறையோடு வேலை பார்க்க வேண்டும். ஏன்னா தனியார் துறையில் அக்கறையோடு இல்லைங்கன்னா வேலை பறிப்போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுக்கிரன் வந்து 10வது வீட்டில் இருக்கிறாரு. 10ல் சுக்கிரன் இருக்கிறது இந்த 7 நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போராடி வெற்றி பெறணும். உங்கள் கலைத்துறையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. உங்களுக்கான பலன் கிடைக்கணும்னா போராடணும். அப்புறம் அலங்கார பொருட்களில் விற்பனை மிகுந்த லாபம் கிடைக்கும். அலங்கார பொருட்களில் அதிக விற்பனை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சுக்கிரன் 10வது இடத்துல இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்டம். அப்புறம் சனி பகவான் 10வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் இந்த 7 நாட்கள் கோபத்தை குழி தோண்டி புதைத்து விடுங்க, இல்லையென்றால் குடும்ப அமைதி கெட்டு போகும். ஒரே வார்த்தையில் சனி பகவான் 10வதுல இருக்கிறதுனால இந்த 7 நாள் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ராகு 9வது வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையால் உங்களுக்கு இந்த 7 நாள் நல்லது நடக்கும். அப்புறம் கேது 3வது வீட்டில் இருக்கிறாரு. பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கும். ஸோ பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்கும் போது அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிரகங்களால் இந்த 7 நாட்கள் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த 7 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 59 43. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. டெய்லியுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்யுங்க. எத்திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே நின்றேடும் புதன் பகவான் நித்தியமாய் செல்வமெல்லாம் நிலைத்து நின்று சிந்திக்க அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 7 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக பெருகும். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.